ப்ளவுஸில் இந்த பானக்கை நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து இந்த மாதிரி அடித்து திருப்போம் இல்லையா, கழுத்து பீஸை அந்த மாதிரி அடித்து திருப்பும்போது இந்த கழுத்து பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து பா மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல இப்படி வந்து கிராஸ் பீஸை வந்து அடித்து திருப்புறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பா வந்து எண்டு முடியுது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சில் கிராஸ் பீஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பா வந்து நமக்கு அந்த எல் ஷேப் முடியுது இல்லையா, அந்த எல் ஷேப் கிட்ட நல்லா இந்த மாதிரி நீடில் ஃபுல் கிராஸ் கொடுத்துட்டு கிராஸ் பீஸை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு ஃபோல்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபோல்டிங் பிரியாமல் கையை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே அந்த கிளாத்தை வந்து இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் இந்த சைடு வந்து நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சேம் அதே தான் நம்ம அந்த சைடு எப்படி வந்து அந்த எல் ஷேப்புக்கு முன்னாடி 1/2 இன்ச்சில் ஸ்டாப் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு ஒரு கிராஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அதுக்கு நேராக நீங்கள் நீடில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நீடில் வச்சுட்டு கிளாத் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு கை வச்சு அந்த ஃபோல்டிங்க்கு நேராக கையை வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸை திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த எல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம அந்த பானக்கோட எண்டு பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பா பகுதியில் அந்த எல் ஷேப் கிட்ட நல்லா அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடித்து திருப்பி தையல் போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பானக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பானக்கோட எண்டு பகுதியை ஸ்டிச் பண்ணணும்.